சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பகவான் ராமகிருஷ்ணர் பைத்தியம், ஐயோ என்ன கட்டி பிடிச்சு விட்டாரு. அப்பனே, இவ்வளவு காலம் எங்கடா இருந்தே? நான் உனக்காக எவ்வளவு காலம் காத்து கிடப்பது? நான் நாராயணன், நீ நரன். இந்த நரனுக்காக நாராயணன் எவ்வளவு காலம் காத்து கிடப்பான்? நரேந்திரனுக்கு ஒன்றும் புரியல. பைத்தியம் முத்தி போச்சு, மாட்டிக்கிட்டான். அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டாந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டேன். இப்படி பார்க்கிறான், சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அவர் திரும்பி நரேந்திரனை பார்த்தார். இவன் நம்மளை சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. ராத்திரி தூங்குற பொழுது ஒரு ஜோதி ஒளி உன் நெற்றியில வந்து சேருதா? ஆமா. காலையில எந்திரிக்கிற பொழுது அந்த ஜோதி ஒளி உன் நெற்றியிலிருந்து போகுதா? ஆமா. இது ஊர்ல எல்லாருக்கும் சகஜம்தானே? அவன் இல்ல, இவங்களை எல்லாம் கேள். இவங்க எல்லாருக்கும் ராத்திரிக்கு ஜோதி நெத்தியில வந்து சேருதான்னு கேள். ஒரு ஆளு சொன்னான், என் பொண்டாட்டி பேரு ஜோதி, அவதான் வந்து பக்கத்துல உட்காருவாங்க. நிஜமான ஜோதி, ஜோதியே சுடரே சூழ்வழி விளக்கே இல்லைட்டாங்க. இப்பதான் இந்த பிள்ளைக்கு புரியுது, இது நமக்கே உரிய ஒன்று. அதை இவர் கண்டுபிடிச்சு விட்டாரு. எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், குருநாதர் கண்டுபிடித்து விட்டார். நம்பிக்கை வந்துருச்சு. நம்பாதவனை நம்ப வைக்கிறதுக்கு தான் சித்து வேலை. நம்பினவனை நம்ப வைக்க வேண்டாம். இப்பதான் முக்கியமான வினா, கடவுள் உண்டா? உண்டு. கடவுளை கண்டதுண்டா? உன்னை காண்பது போலே நான் கடவுளை கண்டிருக்கிறேன். யாரும் சொல்லாத விடை. உன்னை பார்ப்பது போலே கடவுளை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தாரா? பகவான் ராமகிருஷ்ணர் கடவுளை பார்த்தாரா? பார்த்தார். காளி மாதா, பவதாரிணி, கல்கத்தா, தட்சிணேஸ்வரம், ருத்ரமூர்த்தியை போட்டு மேல நிக்கிற பரமஞானி காளி. சார்த்த மதம் காளி மாதா மேல நிக்கிறார். பூஜை பண்றவர் பகவான் ராமகிருஷ்ணன். தினம் அழுதார், அம்மா தாயே, உன்னை இப்படி பார்க்கிறேன், நிஜமாவே நான் பார்க்கணும், இந்த கண்ணால பார்க்கணும். எல்லாரும் உன்னை சிலைங்கிறான், படம்ங்கிறான், நான் உன்னை நேர்ல பார்க்கணும். தாயே, என்ன நீ காட்டு. பிள்ளைக்கு காட்டாத தாய் உண்டா? தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாதே. எனக்கு ஒரு நாள் உன் முகத்தை காட்ட மாட்டாயா? கண்ணீர் விட்டு கதறினார். வல்ல 10 மாசம், 12 மாசம், 1 வருஷத்துக்கு மேல அழுதார். என்னுடைய நெஞ்சத்தை வேட்டியை முறுக்குவது போல யாரோ பிடிக்கிறார்கள். தாயை பார்க்காத பிள்ளை இது எதற்கு வாழ வேண்டும்? அம்மா, இப்பொழுது நீ உன்னை காட்டாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய உடைவாளால் நான் என்னை வெட்டி கொண்டு இறந்து போவேன். உடைவாள் எடுத்துட்டார். கலகலன்னு சத்தம். திரும்பி பார்க்கிறாரு. அம்பாள் பராசக்திக்கு மூச்சு விடுறது தெரியுது. நெஞ்சு மேல போயிட்டு கீழே வருது. அப்படியே பார்க்கிறாரு, உரு தெரியுது. அழுதார். அம்மா தாயே, உன்னை கண்டு விட்டேன், எனக்கு காட்சி கொடுத்து விட்டாய். வருவாளா மாட்டாளா? நீங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழுதா வருவா. நீங்க நினைச்ச உடனே சாமியை கூப்பிட்டேன் வரமாட்டேங்கிறாருன்னா எப்படி வருவாரு?
ராமகிருஷ்ணன்ட்டே பின்னால ஒருத்தன் வந்தான், கடவுளை பார்த்தது உண்டான்னா. வேற ஒருத்தன் ஆமான்னாரு, எனக்கு காட்டுறீங்களான்னா. இங்கே வான்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. குளத்துக்குள்ள இறங்குன்னாரு. ஐயோ கழுத்தாளத்துக்கு மேலே இருக்கு பேர, இறங்குடா, நான் இறங்குறேன். 2 பேரும் இறங்கிட்டாங்க. அவனை பிடிச்சி கப்புன்னு உள்ளுக்கு அமுச்சு விட்டாரு. அவன் தவிக்கிறான், என்னடா இந்த சாமியார் இப்படி கொண்ட குளத்துக்குள்ள அமுக்கி விட்டாரு. கையை தட்டுனா, காலை தட்டுனா, இங்கிட்டு முட்டுனா, அங்கிட்டு முட்டுனா, ஒரு வழியா இவரை தள்ளி விட்டு மேலே வந்துட்டேன். மேலே கரையேறிட்டேன். பின்னாலே போனார். சாமி, கடவுளை காட்ட சொன்னா, கடவுள்கிட்டே அனுப்பி வைக்க சொன்னா. சிரிச்சார். உள்ளே அமுக்கின பொழுது வெளியில வரணும்னு எவ்வளவு துடிச்ச. இந்த துடிப்பு கடவுளை பார்க்கணும்னு இருந்தா நீ கடவுளை பார்ப்ப. அந்த துடிப்பு நமக்கு இல்லையே. உன்னை மறந்துடுவேனோ, மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன், உன்னானை இது. நீ என்னை மறந்துடுவாயோ, மறந்துடுவாய் எனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் என்றாய். அன்னையனும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் உன் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன். மறவேல் இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. இதுதான் சார் அழுக. இப்படி அழுதால் கடவுள் காட்சி கொடுப்பார். விவேகானந்த சுவாமி, கடவுள் உண்டா? பகவான் ராமகிருஷ்ணன், உண்டு. நீங்கள் பார்த்தது உண்டா? உன்னை பார்ப்பது போல் பார்த்திருக்கிறேன். எனக்கு காட்ட முடியுமா? காட்டுகிறேன், வா. நரேந்திரனை உட்கார வச்சார், பத்மாசனம் போட்டார், 2 கையையும் அவன் தொடையில வச்சார். இவர் சமாதி நிலை எய்து விட்டார். யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், 8வது படி சமாதி. அப்படியே சமாதி அடைஞ்சிட்டார். அவனுக்கு இது அப்படியே பாயுது. மேலே மேலே போறான். எங்க இருக்கிறோம்னு தெரியல, ஆனா மேல போயிட்டு இருக்கான். சந்தோஷமா இருக்கு. என்னமோ தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. நான் நரேந்திரன் மறந்து விட்டது. நான் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் படிக்கிறேன், மறந்து விட்டது. நான் ஒரு சாமியாரை தேடி வந்தேன், மறந்து விட்டது. நான் வக்கீல் விஸ்வநாத தத்தர் பிள்ளை, மறந்து விட்டது. என்ன நினைப்பு? நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். மேலே மேலே போய்கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியாத இன்பத்தில் இருக்கிறேன். கையை எடுத்தார் இல்ல, கீழே வந்துட்டான். சாமி, அங்கே இருக்கிறேன், அது நல்லா இருக்கு. கிடையாது. பூட்டு அங்கே இருக்கும், சாவி இங்கே இருக்கும். நான் திறந்து விட்டாத்தான் அந்த பூட்டு, இல்லைன்னா கிடையாது. நீ இப்பவே இன்பத்தை அனுபவிச்சு கடவுள்கிட்ட சேர்ந்துட்டேன்னா அமெரிக்காவில் போய் இந்து மதத்தை நிலநாட்டுறது யாரு? நான் மூலமூர்த்தி, நீ உற்சவமூர்த்தி. மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவமூர்த்தி அசையாம இருக்கப்படாது. நீ அமெரிக்காவுக்கு போகணும். சொல்லல, நினைச்சுக்கிட்டார். சாவி என்கிட்ட, பெட்டி உன்கிட்ட, போ. இவரு கடவுளை கண்டவர். நம்மளுக்கு அதெல்லாம் முடியாது. நான் என்ன கேள்வி கேட்டேன்? கடவுள் உண்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு 3 வழி. ஒரு வழி நேரில் பார்த்திருக்கணும், நம்ம பார்க்கல. 2வது வழி அனுமானம். உலகத்தை படைச்சிருக்கிறதுனால படைச்சவன் ஒருத்தன் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? ஒரு ட்ரெயின், ஒரு விஞ்ஞானி உள்ள நுழைஞ்சான். யாரோ ஒரு பெரியவர் பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காரு இங்கிலாந்துல. இந்த விஞ்ஞானி கொஞ்சம் துடிப்பான விஞ்ஞானி. என்னையா பைபிளை போய் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உலகம் எங்கேயோ போயிடுச்சு, நீங்க என்ன பைபிளை படிக்கிறீங்க? பதிலே சொல்லல. நாஸ்திகவாதம் பேசிக்கிட்டே வந்தான். பேசாம இருந்தார். கடவுளே கிடையாது. இந்த பணக்காரங்க அவங்களுக்காக கடவுளை கற்பித்து விட்டார்கள். பேசாம இருந்தார். திரும்பினார். இந்த பையன் நம்மளை பைபிள் படிக்க விட மாட்டேன், மூடி வச்சு விட்டார். இப்படியே அவனை பார்த்தாரு. நீங்க யாருன்னு கேட்டேன். சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா. நீ எங்க இறங்க போற? அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க போறேன். அங்கதான் நானும் இறங்க போறேன். எங்க வீட்டுக்கு வா, அப்ப சொல்றேன்.
இந்த பைபிள் படிச்சவர் இந்த இளம் விஞ்ஞானியை கூட்டிக்கிட்டு போயிட்டார். வீட்டுக்குள்ள போயாச்சு. சோலார் சிஸ்டம் ஒரு பெரிய கருவி செஞ்சு வச்சிருக்காரு. சோலார் சிஸ்டம்னா என்ன? சூரியனுடைய ஆற்றல்ல எல்லாம் இயங்குகின்றன. அத்துணையும் சூரியனுடைய வெப்பத்தினாலே இயங்குகின்றன. கிரகங்களுக்கெல்லாம் நடுவில் இருக்கிறது யாரு? சூரியன். அது பூரா அண்டங்களை பூரா ஒரு பெரிய படமா ஆக்கி வீட்டுக்குள்ள எல்லா ஒரு அப்பரேட்டஸ், ஒரு உருவம் பெருசா பண்ணி வச்சிருக்காரு. இவன் அசந்தே போயிட்டான். என்னங்க இவ்வளவு பெரிய உருவம் இங்கே இருக்கு? எதுக்கு? சூரிய வெப்பத்திலிருந்து எப்படி நாம் படைப்புகளை உண்டாக்குகிறோம், சூரியன் கிட்ட இருந்து ஆற்றலை எந்தெந்த கிரகங்கள் வாங்கிக் கொள்கின்றன, அவ்வளவு கிரகத்தையும் வச்சு அங்கே ஒரு ஒரு அழகா ஒரு உருவம் பண்ணி வச்சிருக்காரு. இது யாரு பண்ணினது? நம்ம தெரியல. உங்க வீடு தானே? ஆமா. இது யாரு பண்ணினது? அதான் தெரியல. யாரும் இல்லை, அதுவா வந்துருச்சு. அதுவா எப்படியா வர? அதுவா எப்படி வர? யாரோ செஞ்சிருக்கணும்ல. ஒத்துக்கிறியா? ஆமா. இந்த மாடலையே ஒருத்தர் செஞ்சிருக்கணும்னா நிஜமான சூரியனை ஒருத்தர் செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓ, நீங்க அப்படி போறீங்களோ? ஆமா, அவருக்கு தான் கடவுள்னு பேர். ஓஹோ, நீங்க யாரு? என்னை பத்தி கேட்கல. இந்த மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த விளக்க கண்டுபிடிச்சவரே. இல்லைன்னா நம்ம இருட்டுக்குள்ள கிடப்போம். அவருடைய அறிவு பார்த்து இந்த இளம் விஞ்ஞானி காலில் விழுந்துட்டான். எனக்கு இப்பவே கடவுள் இல்லைன்னு தோணி போச்சு, என்னை மன்னிச்சுக்கிடுங்க. நான் கண்டுபிடிச்சது 1000ல் 1 பங்கு. கடவுளுடைய வாழ்க்கை, கடவுளுடைய பெருமை 1000 பங்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் 3 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, நேரம் பார்த்தா கடவுள் உண்டுன்னு நம்பலாம். இல்லை, உலகத்தை படைச்சதுனால ஒரு கடவுள் இருக்கணும். When there is a creation, there must be a creator. படைப்பு இருக்கணும்னா படைச்சவன் இருக்கணுமா இல்லையா? மண்பானை அதுவா வரும்? மண்பானை இருக்குன்னா ஒரு குயவன் இருக்கணுமா இல்லையா? உலகம் இருக்குன்னா ஒரு கடவுள் இருக்கணுமா இல்லையா? சத்காரியவாதம். சரி, அப்போ கட்டாயமா கடவுள் இருக்கார். இது 2வது. 3வது, சான்றோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதனாலே கடவுள் இருக்கிறார். பல ஞானிகள் கடவுள் இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். கண்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதனாலே கடவுள் இருக்கிறார். இப்படி 3 விதமாக கடவுளை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ கடவுள் இருக்காருன்னு ஆயிப்போச்சு. கடவுள் நம்மை ஆட்டுகிறார்னு ஆயிப்போச்சு. நம்ம வினைக்கு தகுந்தாப்புல உடம்புன்னு ஆயிப்போச்சு. நான் சைவ சித்தாந்தத்தை பேருகளை சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். கடவுளுக்கு என்ன பேரு? பதின்னு பேரு. எனக்கு என்ன பேரு? பசுன்னு பேரு. நான் நடுவில் கடந்து மறைச்சுக்கிட்டு கிடக்க, அதுக்கு பாசம்னு பேரு. பதி, பசு, பாசம் 3ம் அனாதி. கடவுள் என்ன செய்கிறார்? ஆட்டுவிக்கிறார். ஆளால இஷ்டப்படி ஆட்டு வைக்கல, அவனவன் மெனக்கு தகுந்தாப்புல ஆட்டு வைக்கிறார். கூட்டுவதும். 2 நண்பர்கள் சேர்கிறார்கள், கடவுள் திருவுள்ளம். 2 பேர் சேர்ந்தவன் பிரிகிறான், கடவுள் திருவுள்ளம். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும். ஒரு ஆள் இந்த ஆட்டம் ஆடுறான், அங்க கடவுள் ஆற்றார். அடங்கிட்டான், கடவுள் அடக்கிட்டார். காட்டுவதும் காட்டி மறைப்பதும். உன்னை காட்டுறார், மறைக்கிறார். கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின்படி என்று இரு. அவன் ஒரு 7 எழுதிவிட்டான் நம்ம தலையில, அதுதான் நடக்குது. இதெல்லாம் யாரு செயல்? இறைவன் செயல். அதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். நாம் பண்ணின வினை இப்ப இந்த செயலை செய்கிறது. விதினா என்ன? விதிக்கப்படுவது விதி. நீ பண்ணின இன்ன காரியத்துக்கு அடுத்த பிறவியில இதை அனுபவிப்பாய். இதுக்கு பேரு விதி. ஹீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு வீட்டுல, மோட்டார் ஓடிட்டு இருக்கு, டிவி ஓடிட்டு இருக்கு, வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கு, ரேடியோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. வெளியில
கரண்ட் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடுதா இல்லையா? நான் ஒரு நல்ல காரியம் பண்றேன், கெட்ட காரியம் பண்றேன், அவருக்கு உதவி பண்றேன், இவரை தள்ளி விடுறேன், வெளியில விதிங்கிற மீட்டர் அவ்வளவு ரெக்கார்டு பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மீட்டர் தான் கர்மம், ஓடிக்கிட்டே இருக்கு. அதனாலே நீ செயல் செய்யும் பொழுது கடவுள் மீது பாரத்தை போட்டு விடு. சிறிய வினை தாமதிக்க தாமதிக்க பெருகும், கணக்கு பெருகிக்கிட்டே போகும். அதனாலே ரொம்ப மாட்டிக்கிறாதே. கடவுள் மேல பாரத்தை போட்டு விட்டு செயல்படு. உன்னுடைய நிழல் கூட உனக்கு உதவாது. நடந்து போறேன், நிழல் எனக்கு முன்னாலே ஓடுது, சீ பிடிக்க போனேன் முடியல, திரும்பி ஓடினேன், என் பின்னாலே ஓடி வருது. உன் நிழல் உனக்கு உதவுமா? உதவாது. தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். அருணகிரிநாத சுவாமி அழகா சொல்றார். ஒரு பணக்காரர் நடந்து போறார், ஒரு சாமியார் கூட வந்தார். சாமியாருக்கு செருப்பு இல்லை. பணக்காரர் பார்த்தார், சாமி நானும் செருப்பு போடாம வர்றேன், உன்னால முடியுமா? முடியும். நடந்தார், கால் சுடுது. சாமியார் மெதுவா போறார், பணக்காரருக்கு பழக்கம் இல்லை, கால் சுடுது. ஓடினார், ரொம்ப வேகமா ஓடினார். ஒரு மரத்து நிழல்ல போய் நிற்கிறார். சாமியார் நடந்து பக்கத்துல வந்துட்டார். ஏன் ஓடி வந்தீங்க? நிழல் வேண்டி இருந்தது, கால் ரொம்ப சுட்டுது. நிழல் வேண்டி இருந்ததா? உங்க உடம்புக்கே ஒரு நிழல் இருக்குமே, அதுல நிக்க வேண்டியதானே. என்னங்க என் நிழல்ல நான் நிக்க முடியுமா? புரியுது இல்ல? உன் நிழலே உனக்கு உதவாதுங்கிற பொழுது உன் பணம் காசு உன்னுடைய காரு வண்டி இதெல்லாம் உதவும்னு நினைக்கிறீங்க, அறிவு இருக்கா? சாயைன்னா நிழல். திருமூலர் திருமந்திரம். தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். அருணகிரிநாத சுவாமி வையில் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல். வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல். கை வைத்த பொருளும் உதவாது கான் நும் கடை வழிக்கே. உன் நிழல் உனக்கு உதவாது, இறைவன் தான் உதவுவான். இப்போ சுருக்கமா சைவ சித்தாந்தத்தை பற்றி 5 செய்திகள் சொல்ல போறேன். இதுவரைக்கும் என்ன சொன்னேன்? நான் பேரெல்லாம் சொல்லாம பாட்டெல்லாம் ரொம்ப குறைச்சு விஷயம் சொல்லி இருக்கேன். 1, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை, எப்பவோ முடிந்த காரியம். சிவயோக சுவாமி சொன்ன வார்த்தை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. You are not the deciding authority. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. விதியின்படி எல்லாம் நடக்கும், விதி வலிது. இறைவன் திருவடிகளில் விழுந்து அழுதால் விதியை குறைத்துக் கொள்ளலாம், விதியை தாங்கக்கூடிய ஆற்றலை பெறலாம். நம்ம விதிக்கு நம்மதான் காரணம், நம் விதிக்கு நாமே காரணம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தடிதலும் அவற்றோர் என்ன. தீமையும் நன்மையும் அடுத்தவன் கொடுத்தா வருது, நான் பண்ணித்தான் எனக்கு வருது. அப்ப என்ன செய்யணும்? ஆத்துல நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். ஆத்துல தண்ணி ஓடுற ஓட்டத்துல படகு போற மாதிரி என்னுடைய செயல்கள் வினை வழியே விதி வழியே போகின்றன. அதனாலே சான்றோர்களை பாராட்டுவதும் கிடையாது, சான்றோர் அல்லாதவரை திட்டுவதும் கிடையாது. இகழ்தல் அதனினும் இளமே. பெரியவர்களை புகழ்வதும் கிடையாது, பெரியவர் அல்லாதவரை இகழ்தல் அது கூட கிடையாது. நம்ம விதிக்கு நாம் தான் காரணம். சார், நம்ம விதிக்கு நாம் தான் காரணம்னா கடவுளை எதுக்கு கும்பிடணும்? ஒரு ஆள் கேட்கிறேன், விதிப்படி தானே நடக்கும். ஆமா. இன்னைக்கு எனக்கு அடி விழணும்னா விழும் இல்லை. ஆமா. அப்ப சாமி எதுக்கு கும்பிடணும்? இருந்துட்டு போறோம், கும்பிட்டாலும் நடக்க வேண்டியதான் நடக்க போகுது.
கும்பிடாட்டாலும் நடக்க வேண்டியதான் நடக்க போகுது. எதுக்கு சார் வேஸ்டா கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு? ஒரு டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், இல்லைன்னா என்னத்தையாவது வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். நியாயம் தானே? அவங்க கேட்கறது என்ன தப்பு? நினைச்ச அப்படி எல்லாம் உங்க விதிப்படி நடக்கும்னா கடவுள் வேண்டாம் போ. ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒரு அண்ணனும் தம்பியும் கோயிலுக்குள்ள போறாங்க. அண்ணன் பக்தன் கோயிலுக்குள்ள போவான், தம்பி நாஸ்திகன் வெளியே நிற்பான். ஆனா ரொம்ப பிரியமுள்ள பாசமுள்ள அண்ணன் தம்பி. அண்ணங்காரன் உள்ள போய் கோயிலை சுத்திட்டு வந்தான். கோயில்ல ஒரு கல்லு, இவன் காலு போய் கல்லுல இடிச்சுது, நெகம் பேர்ந்து போய் ரத்தம் கொட்டுது. அண்ணன் வெளியில வந்துட்டான், துணியை எடுத்து கட்டு போட்டான். தம்பிக்காரன் கடவுளை நம்பாதவன் வெளியில நின்னான். ஒரு காக்கா பறந்து போனுச்சு, ஒரு முடிச்ச போட்டுட்டு போயிடுச்சு. முடிச்சு அவுத்து பார்க்கறான், 50 ரூபா காயின், 50 நாணயம், இந்தியா 50 ரூபாய். அண்ணங்காரன் வெளியில வந்தான். தம்பி அவனை, பத்தியா நீ கோயிலுக்குள்ள போன, ஒரு விரல்ல காயம், நான் வெளியே நின்ன 50 ரூபா, இனிமே கோயிலுக்கு போகாதே. ஆமாடா, எனக்கு இப்பத்தான் தோணுது, இனிமே கோயிலுக்கு போக வேண்டாமோ? உனக்கு 50 ரூபா, கோயிலுக்கு போகாதவனுக்கு 50 ரூபா கிடைச்சது, கோயிலுக்கு போனவனுக்கு காலில் ரத்த காயம், மனசு தடுவாருது. ஒரு பரம ஞானி உட்கார்ந்து இருக்கார். 2 பேரும் அவர்கிட்ட போனாங்க, கதையை சொன்னாங்க. உன் ஜாதகத்தை கொண்டாடினார். 2 பேரும் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தார், முகத்தை பார்த்தார், கையை பார்த்தார், ரேகையை பார்த்தார், அழகா சொன்னார். தம்பி, உனக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு விடணும். நீ கடவுள் நம்பிக்கை இல்லாம நான் சொன்னதுனால 50 ரூபாயோட அடையாளம் காமிச்சிட்டு போயிடுச்சு. அவனுக்கு ஒரு கால் ஆக்சிடென்ட்ல ஒடியணும். கடவுளை நம்பி உள்ள போய் கும்பிட்டதுனால நெகத்தோட போச்சு. புரியுதான்னார். வரவேண்டிய துன்பத்தை கடவுள் வாங்கி கொள்ள மாட்டார். அப்ப என்ன சார் புரியலையே? தாய்மான சுவாமி அழகா சொன்னார். சுமக்கிற பொண்ணுதான் தலையில இருக்கிற தண்ணி குடத்தை சுமக்கணும். கர்ப்பிணி பொண்ணு தலையில தண்ணி குடம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றா. ஒரு சாமியார் பார்த்தார், தாய் ரொம்ப வலிக்குதா? ஆமா, இது நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். தோல்ல துண்டு போட்டிருந்தாரா, துண்டை சுத்தினாரா, அவ தலையில வச்சு குடத்தை வச்சு. இப்ப எப்படி? தலையில அழுத்தல சாமி, நல்லா இருக்கு, நான் போயிட்டு வரேன். அவ சுமையை அவதான் சுமக்கிறா. நடுவில் ஒரு சும்மாட்டை வச்சு வழி தெரியாம பண்ணிவிட்டார் சாமியார். என் சுமையை நான் தான் சுமக்கணும். கடவுள் சும்மாடாக வந்து என் துன்பத்தை தான் தாங்கிக் கொண்டு துன்பத்தினுடைய வலி எனக்கு அதிகம் தெரியாத மாதிரி என்னை காப்பாற்றுகிறார். நல்லது நிறைய வேணுமா? கடவுளை கும்பிடு. அல்லது குறைய வேணுமா? கடவுளை கும்பிடு. இதுதான் நான் இதுவரைக்கும் சொன்னது. இப்படிப்பட்ட சைவ சமயம் நம்முடையது, நம்முடைய சிறப்புக்கு உரியது, நம்ம பாட்டன் சொத்து. வினை கொள்கை பற்றி பேசிய சைவ சமயம், இத்தனை நூல்களுக்கு சொந்தமான சைவ சமயம், உலகளாவிய சைவ சமயம், உலகத்திலே பதில் சொல்ல முடியாத வினாக்களுக்கெல்லாம் பதில் சொன்ன சைவ சமயம் நம்ம பாட்டனார் சொத்து. விட்டுடலாமா? பாரதியார் சொல்லுவார், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. ஏன் தாய் நாடுன்னு சொல்லாம தந்தையர் நாடுன்னார்? பொதுவா மதர்லேண்ட் தானே, தாய் நாடு தானே. ஏன் தந்தையர் நாடு? உங்க பாட்டன் சொத்துரா, உங்க அப்பன் சொத்து, நினைச்சுக்கோ. தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. சைவ சமயம் நம்முடையது. மதத்தை விட்டு மதம் மாறக்கூடாது. அதுக்குத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன். மதத்தை விட்டு மதம் மாற்றுவது தப்பு, மதம் மாறுவது ரொம்ப தப்பு. புரிஞ்சுக்கிடுங்க. சைவத்துல ரெண்டும் கிடையாது. எங்க வீடு நல்லா இருக்கு, நான் எதுக்கியா உங்க ஓட்டு குடிசைக்கு வர்றேன்? ஓட்டு குடிசையை நீ அழகு பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ஏமாந்து போயிடுவேனா? மாட்டேன்.
இப்ப எல்லாரையும் அப்படி ஏமாத்துறாங்க. அசந்தா உள்ள விட்டு போயிடுவாங்க. எத்தனையோ பேர் தயாரா இருக்கிறான். இந்த இந்து மதத்தின் மேல அவ்வளவு பேருக்கு கண் இருக்கு. இது சரியில்லை, இது இருக்கக்கூடாது, நாம் எப்படியாவது நம்முடைய மதத்தை பரப்ப வேண்டும். சைவ சமயம் மாதிரி ஒரு சமயம் கிடையாது. அதை படிக்காத நம்மள மாதிரி முட்டாள்களும் கிடையாது. நான் இந்தியாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சைவ சமயத்தை நல்லா படிச்சிருக்கிறீங்க. கடவுள் உருவாய் இருக்கிறார், அருவாய் இருக்கிறார், அருவுருவாய் இருக்கிறார். அருவாய் இருக்கிறார், ஆன்மாவுக்குள்ள அருவமாய் இருக்கிறார். இயற்கையில உருவாய் இருக்கிறார், அடியார்களிடத்திலே அருவுருவாய் இருக்கிறார். ஆக அரு உரு அருவுரு மூணும் சிவபெருமான் இங்கேயே இருக்கிறார். கைலாச மலை சிவபெருமான் இருக்கிறார், பழனி மலை முருகப்பெருமான் இருக்கிறார். திருப்புகழ் சொல்லும், பழனி மலையை கும்பிட்டா போதும், பழனி ஆண்டவனை கும்பிடுறது அப்புறம். ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே, உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே. பழனி மலைங்கிற ஊரை கும்பிட்டு பழக்கம் இல்லை, ஒன்ன கும்பிடுறது அப்புறம், ஊரை கும்பிட்டாலே போதும். இந்த நாட்டிலே, இந்தியாவிலும் சரி, இலங்கையிலும் சரி, நாம் வழிபடக்கூடிய நாடுகளிலும் சரி, இறைவன் இயற்கை வடிவாய் இருக்கிறான். அந்த இறைவனை வழிபடாவிட்டால் எடுத்த பிறவி வீணாகிவிடும். பிறவிக்கு என்ன நோக்கம்? 4 பிள்ளைகளை பெறுறதா? இல்லை, இறைவனை அடைவதுதான் பிறவிக்கு நோக்கம். இந்த நோக்கத்துக்கு என்ன செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்தது சைவ சித்தாந்தம். உயிரை பார்க்க முடியுமா? ஆமா, உயிருக்கு வடிவம் இருக்கா? இல்லையா? இல்லையா? இருக்கு. ரொம்ப சின்னது, பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப்னால கூட பார்க்க முடியாது. உயிருக்கு திருமூலர் சொல்ற, பசுமாட்டு ரோமம் இருக்குல்ல, ஒரு ரோமத்தை எடு, குறுக்கில் அதை வெட்டு, 1,00,000 பங்கு வெட்டினீன்னா 1/1 lakh. அடேங்கம்மா, பசுமாட்டு ரோமத்தை இப்படி நேர வச்சு வெட்டப்படாதான், நிக்க விட்டு குறுக்கில் வெட்டணுமா? எங்க வெட்டுறது? அது 1,00,000 பங்கு வெட்டணுமா? அதுல 1 பங்கு நம்ம உயிரா. திருமூலர் திருமந்திரம். ரஷ்யாக்காரன் ஒரு ஏற்பாடு பண்ண தெரியுமா? ஒரு ஆளு சாக கிடந்தாரு, கொண்டு போய் டப்பாவில் வச்சு கண்ணாடி டப்பா மூடிட்டான். எல்லா பக்கமும் கண்ணாடி, காத்து போக முடியாது. அவர் என்னத்துக்கு ஆவாரு? போயிட்டார். நோக்கமே அதானே, செத்து போயிட்டார். டப்புன்னு சத்தம், கண்ணாடி உடைஞ்சிருச்சு. ஓ, அப்ப ஏதோ ஒண்ணு வெளியில போயிருக்கு, கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்போ உயிருக்கு வடிவம் உண்டு. வடிவம் இல்லைன்னா போய் முட்டாதே, உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. நிச்சயமாக உயிருக்கு வடிவம் உண்டு. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பணத்தை தூக்கிட்டு வர்ற பொழுது கண்ணாடியை மூடுறாம பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி இருக்கக்கூடாது, மூடிடுவேன். ஏன்? உடம்ப விட்டுட்டு உயிர் போன உடனே இந்த உயிர் தவிக்குது. ஐயோ, இந்த வீடு போச்சே, 85 வருஷமா இதுல தானே குடியிருந்தேன், அநியாயமா போச்சு, திரும்ப உள்ள போயிடலாமா? முடியல. இப்படி பார்க்குது, அப்படி பார்க்குது. 9 துவாரம், எது வழியாவது உள்ள போகலாமா? முடியல. 9 அடைச்சு போச்சு. 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அடைச்சு போச்சு. இந்த உயிர் தவிக்குது, எப்படியாவது போகணும், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். இந்த கண்ணாடியில ஒரு வீடு தெரியுதே, ஒரே அடிய கண்ணாடிக்கு போய் தாக்குமா, கண்ணாடி உடைச்சிருமா. அதுக்காகத்தான் பிண வர்ற பொழுது கண்ணாடியை மூடி வைக்கிறான். உயிருக்கு வடிவம் உண்டா? உண்டு. பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். கற்புலன் ஆகாத நுண்பொருள், பொருள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இல்லை, அதை விட சின்னது உயிர், கருத்து பொருள். உடம்பு கண்ணுக்கு தெரிகிற பருப்பொருள், நல்லா தெரியுது. சில பேர் உடம்பு ஒரு நாள் இங்க இருந்து அங்க வரைக்கும் பார்க்க 6 மாசம் ஆகுது, நல்லா கண்ணுக்கு தெரியுதே. ஆமாங்க, கூட ஒருத்தர் வந்தாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா அவர் ஏறி நின்னாரு, வெயிட் பார்க்கிறேன்னு. அத்தனை சீட்டு மொத்தமா கொட்டிருச்சு.
அப்புறம் ஒரு இடத்துக்கு போனாரு, ஏறி நின்னாரு. ஒவ்வொருவராக ஏறி நிற்க விட்டான். ஒரு ஒத்தாள் என்ன செய்வாரு? உடம்பு பருப்பொருள், உயிர் கருத்து பொருள், இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது யாரு? வண்டி, மாடு. வண்டி அதுவா போய் மாட்டு மேல உட்காருமா? மாடு அதுவா வந்து வண்டியில மாட்டிக்குமா? ஒரு ஆள் வேணும்ல, ஒரு வண்டிக்காரன் வேணும்ல. அந்த வண்டிக்காரனுக்கு தான் சிவபெருமான் பேர். மாட்டை வண்டியில பூட்டுற ஆளு சிவபெருமான். அப்படி பூட்டுற பொழுது இவ்வளவு நேரத்துக்கு வண்டி ஓடணும், இன்னிடத்துல அந்த வண்டி நிக்கணும், இன்னிடத்துல வண்டியை விட்டு மாட்டை தனியாக்கணும் அப்படின்னு எல்லாம் தீர்மானிச்சு விட்டான். இந்த வண்டியும் மாடு ஓடிட்டு இருக்கு. எங்க கலட்டி விடுவானோ அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம விருப்பப்படி பிறவி எடுக்க முடியாது. ஆமாங்க, நம்ம விருப்பப்படியா பிறவி எடுக்க முடியும்? முடியாது. நம்ம விருப்பப்படி பிறவி எடுக்க முடிஞ்சா என்னைக்கு அழியாத உடம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையே. நம்ம பெற்றோரை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு அப்பா அம்மா இப்படித்தான் இருக்கணும், முடியாது, நடக்கவே நடக்காது. சில பேருக்கு நல்ல அப்பா அம்மா, சில பேருக்கு பொல்லாத அப்பா அம்மா விதிக்கப்பட்டவை. நாம் அறிவிக்க அறியும் இயல்புடையவர்கள். கடவுள் முற்றறிவு, இந்த ஆன்மா சிற்றறிவு. கடவுள் அறிவிக்காமலே தெரியக்கூடிய அறிவு, இந்த ஆன்மா அறிவித்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அந்த பாசம் அறிவித்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. அறிவுதானே மூணுக்கும். சிவபெருமான் அறிவிக்காமலே அறிந்து கொண்டவர் பதி. பசு அறிவித்தால் அறிந்து கொள்ளும். சைவ சித்தாந்தம்னு கூப்பிட்டு சொன்னோம்னா ஓஹோ நம்ம பண்ற காரியம் பழைய வினை. கடவுளை கும்பிட்டா இந்த துன்பம் கொஞ்சம் குறையும். சும்மாடு மாதிரி நடுவில் அவர் வந்து உட்காருவார். சும்மாடு மாயனை சுமையாடு மாக்கினை. தாய்மான சுவாமி. அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, அறிவித்தாலும் அறியாதது பாசம். இதானே பதி பசு பாசம். இன்னொரு மாதிரி சொல்லவா? சித்து சிவபெருமான் அறிவு பொருள். அசத்து, அட சத்துன்னு கூட வச்சுங்க, ரெண்டும் சரிதான். சத்தும் அதுதான், சித்தும் அதுதான். சத்துன்னா எப்பவும் இருக்கிறது சிவபெருமான். அறிவு பொருள் ரெண்டும் சரி. இது அசத்து, இது பாசம். அப்ப இந்த பசு கடவுளோட சேர்ந்தா அறிவு பொருளா இருக்கும். இந்த பாசத்தோட சேர்ந்தா அறிவில்லாம தப்பு தண்டா பண்ணும். கோயிலுக்கு போனா நிம்மதியா இருக்கும், வீட்டுக்கு வந்தா ஊர் பெயர் சொத்தை எல்லாம் திருடும். செய்யறமா இல்லையா? சத்து அசத்து சதசத்துன்னா இது எப்பவுமே ரெண்டு கட்டாங்க. சதசத்து இது ஆண்டவனோட சேர்ந்துட்டா சத்தாயிரம், ஆணவத்தோட சேர்ந்துட்டா அசத்தா போயிடும். உலகம் அறிவித்தாலும் அறியாத ஜடப்பொருள், நாம் அறிவித்தால் அறியக்கூடிய பொருள். எம்பெருமான் அறிவிக்காமலே அறியக்கூடிய பொருள். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? நீ பிறவி எடுத்தது உன் வினையினால, இந்த பிறவியிலேயே இனி பிறவாமல் ஏற்பாடு செய்து கொள். இனி பிறவாமல் ஏற்பாடு செய்யணும்னா யாரு காலில் விடணும்? பராசக்தி காலில் விட வேண்டும். அதுதான் இப்ப நிறைவுரை. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? சுருக்கமான சைவ சித்தாந்தம். ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார், வாத்தியார்கிட்ட 4 பையங்க, கெட்டிக்கார பசங்க, நல்ல பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல பல மாணவர்கள் அங்க இருந்து கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு தர்றாங்க. வாத்தியார் பார்த்தார், ஐயோ பாவம், இந்த பசங்கள்லாம் கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு தெரிகிறான், எப்படியாவது இவனை கொண்டுகிட்டு வந்து பிடிச்சி பாடம் சொல்லி கொடுத்து உருப்படியாக்கணும். வாத்தியார் நினைச்சாரே தவிர கோழி குண்டு அடிக்கிறவன் நினைக்கல. இப்ப வாத்தியார் என்ன பண்ணுவார்? பெரிய பையனை கூப்பிட்டார். சட்டாம்பிள்ளைன்னு பேரு. அந்த காலத்துல அப்படி இருக்கிற பையன்ல எவன் கொஞ்சம் கெட்டிக்கார பயலோ அவனை கிளாஸ் லீடர் போடுறீங்களா இல்லையா? சட்டாம்பிள்ளைன்னு பேரு.
அந்த பையனை கூப்பிட்டார். டே சட்டாம்பிள்ளை, என்ன இந்த பயலுக 4 பேரையும் மெதுவா கூட்டிட்டு வாடா. 4-5 பயலுக அங்க கோழி குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுதா? சட்டாம்பிள்ளை அங்க போயிட்டான். இவனை கண்ட உடனே ஓடிட்டாங்க. போச்சு. மறுநாளைக்கு சட்டாம்பிள்ளை அங்க போய் காத்து கிடந்தான். 4 பயலும் வந்தாங்க. டே இங்க வாங்கடா, இந்தாங்கடா, ஆளுக்கு ஒரு மிட்டாய். மிட்டாய்யா? நிஜமா? நேற்று கொடுக்கத்தாண்டா வந்தேன், ஓடி போயிட்டீங்க. மிட்டாய் கொடுக்க வந்தியா? ஐயோ, எங்களை வாத்தியார்ட்ட கூட்டிகிட்டு போவேன்னு பயந்துல ஓடுனான். இந்தாடா மிட்டாய். 4 பயலுக்கு 4 மிட்டாய் சாப்பிட்டேன். மிட்டாய் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு வரேன்டா, 2 மிட்டாய் தாரண்டா. நிஜமா? ஆமா. மறுநாளைக்கு 4 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சட்டாம்பிள்ளை ஆளுக்கு 2 மிட்டாய் கொடுத்தேன். அண்ணே நாளைக்கு 5 மிட்டாய் தர்றேன். 5 மிட்டாய் தர்றேன், 5 மிட்டாய் தர்றேன். மறுநாளைக்கு வந்து உட்கார்ந்தாங்க. 5 மிட்டாய் கொடுத்தேன். பேர்களுக்கு சந்தோஷம். டே வாத்தியார்ட்ட வந்தா நிறைய மிட்டாய் தருவாரா? புரியுதா? சட்டாம்பிள்ளை இந்த கோழி குண்டு அடிச்ச பயலுக தான் நீங்களும் நானும். வாத்தியார்ட்ட வந்தா நிறைய மிட்டாய் தருவாரா, கலர் கலரா தருவாரா, சாக்லேட் கொடுப்பாரா, வச்சிருக்காரு. அடிப்பாரா? மாட்டார். அடிக்க மாட்டாரா? நான் கூட்டிக்கிட்டு போறேன்டா. 10வது நாள் ஒரு வழியா அந்த பயல்களை பூரா சட்டாம்பிள்ளை கூட்டி அடிச்சிட்டேன். வாத்தியார் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாரு. சாக்லேட் நல்லா இருக்கு. எல்லா பயலும் உட்கார்ந்துட்டேன். டேய் வாத்தியார் என்னமோ பேசுவாரு, கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போயிட்டு போகுது. மிட்டாய் வாங்கிக்கிங்கடா. நல்ல பள்ளிக்கூடமா இருக்கே. வாத்தியார் பேசினாரா? இவன் பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தானா? எப்படா முடியும், எப்படா முடியும்? முடிஞ்ச உடனே சுண்டக்கடலை கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். நம்ம போறோம்ல பல இடங்கள்ல. நான் பல கோயில்ல போய் பேச போறேன். 5 to 7 பேச்சுன்னா 5 மணிக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. 6 மணிக்கு 50 பேர் வருவாங்க. 7 மணிக்கு 500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் 7 மணிக்கு சுண்டல் கொடுப்பான். உண்மைங்க, இந்தியாவில் நடக்குது. சுண்டல்னு போடுங்க, அவ்வளவுதான் வந்துடும். ராத்திரி சாப்பாடுன்னு போடுங்க, அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. டேய் கடைசி வரைக்கும் இருப்போம்டா. சுண்டல் கடைசியா தாண்டா கொடுப்பாங்க. எல்லா பையனும் கடைசியா சாப்பிட்டேன். சாக்லேட்டு, சுண்டல், அது இது. ஒரு நாள் ஒரு பையன் சொன்னேன், டேய் இந்த வாத்தியார் பேசிக்கிட்டே இருக்காரு, என்னதான் பேசுறாருன்னு ஒரு நாளைக்கு கேட்பமாடா. 25 நாளைக்கு அப்புறம் வாங்கின மிட்டாய் மூட்டை கணக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்பமாடா. கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு பையன் சொன்னேன், டேய் கதையெல்லாம் சொல்றாரா, நிறைய கதை சொல்றாரா. அப்படியா? ஆமா. அவனும் கேட்டான், அவனும் கேட்டான். 4 வயதும் கேட்டான். இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்து கேட்டாங்க. 15 நாள் 20 நாள் மிட்டாய் வந்தது. மிட்டாய் வேண்டாம், வாத்தியார் பேச்சு தான் வேணும். மிட்டாய் இப்ப சாப்பிட்டா அப்புறம் சரியா போயிடும். ஏப்ப விட்டா முடிஞ்சு போச்சு. வாயெல்லாம் புண்ணா வேற போயிடும். இந்த வாத்தியார் நல்லா சொல்றாரு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, கவலையெல்லாம் விட்டு போகுது. வாத்தியார் கூப்பிட்டாரு, உட்கார வச்சார், அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஞானம் கொடுத்தார். இதுதான் நம்ம சொந்த கதை. வாத்தியார் யாரு? சிவபெருமான். சட்டாம்பிள்ளை யாரு? அம்பாள் மீனாட்சி, பராசக்தி, பார்வதி, அகிலாண்டேஸ்வரி. நம்ம தான் கோழி குண்டு அடிச்ச பயலுக. அகிலாண்டேஸ்வரி நம்ம கிட்ட வந்தா, வெள்ளிக்கு வெள்ளி கோயிலுக்கு போனா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடவா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். அதான் மிட்டாய். நமக்கு தினம் கோயில்ல போய் கும்பிட்டீங்கன்னா கோயில்ல காலையில பிரசாதம் கொடுப்பாங்க, வந்துடும். மீனாட்சிகிட்ட போய் நின்று காலில் விழுந்து கும்பிட்டீங்கன்னா பைசா கிடைக்கும். பைசா கிடைக்குமா? நிஜமா? ஆமா, வா. இதுதான் நமக்கு மிட்டாய் கொடுத்தது. யாரு கொடுக்குறா? மீனாட்சி. யுக போகங்களை கொடுத்தா. கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்தான். அங்க வாத்தியார்கிட்ட போனா இன்னும் நிறைய கொடுப்பாரா? என்ன கொடுப்பார்? சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார். கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சார். இவன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். வீடு வாசல், பொண்டாட்டி, பிள்ளை குட்டி, காரு, புகழ், பெருமை, நல்லா இருக்கிறான். இப்ப தோணுது, இதெல்லாம் நிலைக்குமா? நாளைக்கு காலையில போயிட்டா என்ன செய்யறது?
அது வேற டிசம்பர் மாசம் சுனாமி வருதுன்னு இந்தியா பூரா பயமுறுத்திட்டு இருக்காங்களே. திடீர்னு வந்தா எல்லாம் அழிஞ்சு போயிட்டா என்ன செய்யறது? இதான் பக்குவம். கடைசி என்ன பண்றான்? வாத்தியார்கிட்ட சாமி நீங்க ஞானம் கொடுங்க வாங்கிக்கிட்டேன். அம்பாள் நமக்கு எதுக்கு சௌபாக்கியம் கொடுத்தா? மிட்டாய் கொடுத்து இழுக்கிற மாதிரி நமக்கு உலக சௌபாக்கியங்களை கொடுத்து இழுக்கிறாள். சிவபெருமானுக்கு பதின்னு பேரு, அம்பாளுக்கு அருள்னு பேரு, நமக்கு பசுன்னு பேரு. தெரியாம மறைச்சு ஆடினமே கோடிக்குண்டு, அதுக்கு பாசம்னு பேரு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண சைவ சித்தாந்தம், ஒரு சிறிய பார்வை. இன்னும் கொஞ்சம் பார்வை, பதின்னா என்ன, பசுன்னா என்ன, பாசம்னா என்ன, இதை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது, அதை 7:30 மணிக்கு நாம் சிந்திக்கிறோம். 9:30 வரை இந்த உரை இன்றைக்கு நிகழும். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.